பாருங்க மக்களே, அடிபொலியான நம்ம கட்லைட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. அப்போ என் பையன் சொன்னா, அம்மா 3 நாள் லீவ் இருக்குது, ஏதாவது வித்தியாசமா எங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என் பையன் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். சரி, என் பையனுக்கு நான் வேற தனியா செஞ்சு வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நான் இன்னொரு நாள் வீடியோல காட்டுறேன். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு சரி, சாயந்தரம் என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காங்க. சரி, அவங்களுக்காகவும் பையனுக்காகவும் தனித்தனியா செஞ்சுட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டுக்காக செய்ய போறேன். நான் வந்துட்டு சிக்கன் கட்லேட் தாங்க பண்ண போறேன். ரொம்ப ஈஸியான சிக்கன் கட்லேட், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. இப்போ யாராவது கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், எப்போதுமே நம்ம ஒரே வடை அந்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இப்போ நான்வெஜ் பிரியர்களாக இருந்தாங்கன்னா நம்ம உடனே வந்துட்டு கட்லேட் கொஞ்சம் செஞ்சு நல்லா ரிச்சாட்டு கொடுத்துடலாங்க. சின்ன குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலெல்லாம் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, சாயந்தரம் நேரத்துல கூட அம்மாமார்கள் எல்லாம் பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சாயந்தரம் ஈஸியா வந்த உடனே போட்டு எடுத்து கொடுத்துடலாங்க. குழந்தைங்களும் ஹாப்பி, அம்மாவும் ஹாப்பி, குடும்பமே ஹாப்பி. சரி, எப்படியோ இப்ப நம்ம போயிட்டு சீக்கிரமா அந்த அடிபொலியான கட்லேட் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. இப்ப பாருங்க, நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேங்க, போன்லெஸ். இப்போ அந்த 500 கிராம் சிக்கனை நம்ம தவால போட்டுடலாம். இப்போ தவால போட்டாச்சு. இனி இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இந்த மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூனுங்க, நல்லா பொடிச்சது, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சது. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு உங்களுடைய விருப்பம்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இனி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுருங்க அந்த சிக்கன் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும். இது வெந்து அந்த தண்ணி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோட மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துடலாங்க. இந்த பொடிச்சு எடுத்தாச்சு. இருக்கணும் இந்த பதத்தில் நீங்கள் பொடிச்சு எடுத்துருங்க. தேங்காய் துருவல் மாதிரி இருக்கணும், பொடிச்சு எடுத்துருங்க. இப்போ சரியா இருக்குது. இப்போ பாருங்க மக்களே, இப்போ நம்ம கட்லைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் அடுப்புல வச்சுட்டேன், நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட்லைட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பூண்டு 1 ஸ்பூன், பூண்டு இன்னொரு 10 பல்னு வச்சுக்கோங்களேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் போடுறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அது நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகா 2, காரத்திற்கு ஏற்ப. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா தேவையில்லை, 1 யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பொடிசாக நறுக்குன வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்கிடுங்க. அப்போ தான் கட்லேட்டுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த கட்லேட் ஷேப்பு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இவ்வளோ உப்பே நமக்கு போதும். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. சிக்கனுக்கு எவ்வளோ போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அளவு பார்த்துட்டு நீங்கள் வெங்காயத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாட்டு. இது போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்ம பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டிருந்தோம், அதனால் இதில் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பெப்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வேணால் போட்டுக்காங்க. அதில் போட்டதுனால இதில் போடலை. இனி இதில் வத்தப்பொடி ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். வத்தப்பொடி நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இதை நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கரம் மசாலானா சிக்கன் மசாலா பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று. கரம் மசாலா தனியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா குறைச்சி வச்சுருங்க, அடுப்பு குறைச்சி வச்சுருங்க.
இப்போ நம்ம பொடிசா இந்த பொடிச்சு வச்சிருக்கிற சிக்கன் இதில் போட்டுருவோம். பாருங்க 2 உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சிருக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ சிக்கன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு. நிறைய தேவையில்லை, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போதும். இல்லைன்னா சிக்கன் வந்து நமக்கு தனியாக தெரியாது, உருளைக்கிழங்கோட டேஸ்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிருங்க கையை வச்சு. இதையும் சேர்த்துடலாம், அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எல்லா கலவைகளும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு பாருங்க. இந்த பிரெட் இருக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு துண்டு பிரெட்டை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி இந்த இதில் போட்டுடலாங்க. நம்ம உள்ள இருக்கிற அந்த சிக்கன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட. இனி இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பிரெட் துண்டும் போட்டு இல்லை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, லெமன் ஜூஸ் ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸில் போட்டுருவோம். லெமன் ஜூஸ் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லெமன் ஜூஸும் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லேசாக ஆறணும், ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது. நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிற கட்லெட் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு இருக்கணும். லேசாக ஆறினதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ஷேப் பண்ணி கட்லெட் போட்டுடலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சிருக்கிறேன். இது வந்து ஓவர் ஸ்பைசி கிடையாதுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலை விட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சிருங்க. இந்த டொமாட்டோ கெச்சப் ஏதாவது சைடில் வச்சு சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி நான் அப்படியே போட்டு பொரிக்க போறது இல்லை. இது கொஞ்சம் இப்படி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளா ஷேப் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க, இப்போ நம்ம சூப்பரா நம்ம 10 பீஸ் இருக்குங்க. நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு, சிக்கன் 1/2 கிலோ, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறோம். இதுக்கு நமக்கு 10 பீஸ் அடிப்பொலியான 10 பீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நான் 2 முட்டை நல்லா அடிச்சு வச்சிருக்கிறேன், சரிங்களா? 2 முட்டை அடிச்சு வச்சிருக்கிறேன். 3 பிரெட் துண்டு வந்துட்டு மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன். அந்த பிரெட்டை வந்து நான் லேசா தவால போட்டு சூடு பண்ணி அடிச்சிருக்கிறேன். தவால போட்டு சூடு பண்ணி அடிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியா வரும். இல்ல உங்களுக்கு ரெடிமேடா கூட கிடைக்குது, நீங்க அப்படி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்பைசி இல்ல, ஸ்பைசி இல்லாத கட்லெட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிருச்சு. இப்போ இந்த முட்டையில இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பிரெட் துண்டுல மேலே போட்டுக்கலாம். ஓரம் எல்லாம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படி ஒண்ணு ஒண்ணா இப்போ நம்ம அதை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க மக்களே, சூப்பரா நம்ம 10 பீஸ் நல்லா முட்டையில டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடா இருக்கு. ரொம்ப ஓவர் ஹீட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சம் மீடியம்ல வச்சிருங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துதான் இருக்கு, நமக்கு வெளியில இருக்கிற அந்த கோட்டிங் தான் வேகணும். இருந்தாலும் நீங்க போட்ட ரொம்ப சூடா போட்டீங்கன்னா கரிஞ்சிரும். கொஞ்சம் மீடியமா இருக்கும்போதே போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுலாம் 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய போடாதீங்க, நிறைய போட்டீங்கன்னா வேகறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பொரியறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும், அங்கிட்ட இங்கிட்டும் இடிச்சிரும். இப்போ நான் 2 தான் போட போறேன். 2 நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே திருப்பிடாதீங்க, 2-3 நிமிஷம் கழிஞ்சிட்டு தான் திருப்பணும். நீங்க உடனே திருப்பிட்டீங்கன்னா அப்புறம் அது வந்துட்டு உடஞ்சிரும். அப்புறம் மெதுவாக இங்கே பாருங்க 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பிக்கலாம். இது நல்ல பொன்னிறமா ஆகட்டும். இப்போ 2யுமே திருப்பிட்டேன். 2 நீங்க போட்டுக்கோங்க. நீங்க பெரிய தவா வச்சிருந்தீங்கன்னா நீங்க 3-4 கூட போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, அதனால நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு இதை பண்றேன். நீங்க நாளைக்கு சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. ஆகஸ்ட் 15 கூட லீவு, பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு கட்லெட் செஞ்சு இந்த பிரெட்டுக்குள்ள கூட வச்சு சாப்பிடுங்க, இல்லை சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டும் பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்க மக்களே, இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமா இருக்கும்போது எடுத்துக்கோங்க. பாருங்க மக்களே, அடிபொலியான நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஹலோ மக்களே, இங்க பாருங்க, இந்த கட்லெட் செஞ்சு கட்லெட் பிரியருக்கு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க கட்லெட் டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குது கட்லெட்? பேச முடியலையா, அவ்வளோ டேஸ்டா? பயங்கர டேஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஸ்பெஷலாட்டு குட்டீஸ் சிக்கன் கட்லெட் செய்திருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது, அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். அதுபோல் இது நம்ம ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுக்கலாம். அதுபோல் யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் செய்து கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. புரியுதா? ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட். சிக்கன் பிரியர்கள் எல்லாருமே இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணுங்க மக்களே. கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், போண்டா வடையெல்லாம் இல்லாம சட்டு பட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்து அப்படியே அசத்திருங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா வந்தோமா, அவர் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுட்டு மறக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஈஸியான சிக்கன் கட்லெட் நீங்க செஞ்சு பாருங்க. ஸ்பெஷலா குட்டீஸுக்கு நான் நன்றி சொல்லணுங்க. லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த பன்னீர் கிறிஸ்பி வந்து குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க மெயில் போட்டிருந்தாங்க இதே மாதிரி எனக்கு வந்து எங்களுக்கு நிறைய
போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி நீங்க லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க பாலக் பன்னீர் ஏன் நீங்க டேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சரிதாங்க, ஏன்னா அந்த பாலக் பன்னீர் வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கும்போது மதிப்புக்குரிய திரு ஜோசப் அப்பா அவர்கள், எங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து காலம் ஆயிட்டாருங்க திடீர்னு. அந்த ஒரு செய்தியை கேட்டதுனால என்னால வந்து இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ண முடியல, சாரி. இனிமேல் நான் கரெக்டா பண்ணிக்கிறேங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ். பாய்.